நீ வந்து எங்களுடைய இதுக்கு சரி வரா நீ வந்து கல்யாணம் கட்டி குழந்தையில போயிட்டு அப்புறம் ஒரு எத்தனை நாளைக்கு அங்க பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க போறீங்க சமைக்கிறதுக்கும் பிள்ளை படுறதுக்கு நான் லவ் பண்றேன் சிம்ரன் 12 வருஷமா அதுக்கு என்ன பிரச்சனை என்னன்னா நீங்க பிக் பாஸுக்கு எடுத்துட்டீங்களா அவள் அங்க வந்து மாறிடுவாள் அதான் எனக்கு பயமா கிடக்கு அவள் நிப்பாட்டியல அவள் அது ஒரு மாதிரி இருக்குங்களோ லவ்வர் இருக்குன்னு சொன்னா வந்து அப்புறம் வெளியில யாருக்குன்னா கிரஷ் ஆகல நான் பிக் பாஸ் போய் அங்கேயே இருக்க போறேன் இல்லையே நான் அங்க போயிட்டு அந்த ஃபேமஸை வச்சு ஒரு 2-3 படத்துல நடிச்சு காசு தான் சம்பாதிக்க போறேன் அவள் சொல்றது சரியடா நான் அவள் நிப்பாட்டி விடுமா அது பிரச்சனை இல்லை அவள் வந்தாலண்டா அங்க சண்டை பிடிப்பாள் எல்லாரோடையும் அவளு கொஞ்சம் பாய் நீ மறந்துடு நீ இங்க எவ்வளவு அந்த வயல்வெளியில ஆடு மேய்ச்சி கொண்டு இல்லாட்டி வீட்டுக்குள்ள உள்ளாங்குள்ள ஊதி சமைச்சு கொண்டு இருப்பாங்க நான் லவ் பண்ணேன் இப்ப எல்லாரும் போவடாமன்றீங்க இப்ப நான் அங்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு போனை கொண்டுட்டு வந்து நின்றுவீங்க எனக்கு ஒரு போட்டோ உங்களுக்கு ஒரு போட்டோன்னு சொல்லி நடுவுல இருக்கிறாங்க எல்லாம் தேடுறது என்ன கிளாஸ் இருக்கு ஒரு மணிக்கு நான் போய் நான் கிளாஸுக்கு போயில கிளாஸுக்கு போயிலையோ கிளாஸுக்கு போயாம இந்த வயச மாதிரியா சுத்த போறா ஊருக்குள்ள சும்மா போங்க வேணா இருக்கிற விசாரிக்க உனக்கு என்ன பிரச்சனை அம்மா ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறா ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா தண்ணி குடிக்கிறா இல்லையா படிப்பு கிளாஸ் ஒழுங்கா போறா இல்லையா அக்காவோட என்ன சண்டை பிடிச்சி போட்டிருக்கிறேன் அக்காவோட சண்டை சிம்ரன் தானே எனக்கு யார் சிம்ரன் லவ் பண்றோம் லவ் பண்றியோ எத்தனை நாள் நடக்குது அம்மாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியுமோ டேய் எத்தனை வருஷம் 10 வருஷம் எந்த இடம் திருவண்ணாமலை அவள் இந்த பெரிய மாவட்டம் வந்து நிற்கிறான் படிக்கிறதுக்கு அப்புறம் அப்ப நீ என்ன செய்யணும் அப்பதான் லவ் பண்ணினான் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அவள் பிக் பாஸுக்கு போறாங்க நீங்க அவள் இப்ப பிக் பாஸ் போறாள் என்னடா அவள் அங்க போன மாறிடுவாள் என்ன விட்டு போயிடுவாள் புது பிரச்சனையா படிவான படியெல்லாம் பெறுவாங்க அவள் என்ன விட்டுருவாள் அதான் பெரிய யோசனை ஆகிடாது சாப்பிட்டு தெரியும் தேவையில்லை வேலை பார்த்து போட்டு பெத்து போட்டு இப்போ என்ன முடிவா இப்போ என்ன சொல்றா சிம்ரன் இப்போ என்ன சொல்றா அவளுக்கு நான் பிக் பாஸ் தானே முக்கியம் அவளுக்கு இப்போ என்ன சொல்றாட்டா அவள் இங்கே கீழே வேற விளங்கி மேலே வேற என்னதுக்கு வர சொன்ன நீ கதைக்கிறதா இப்பயே கதை 3 மாசத்துக்கு நான் கதை கிடைக்காது எல்லாம் போன்ல சொன்னா அதுக்கு நான் பதில சொன்னானல்ல போன்ல இதெல்லாம் சொன்னா நான் வந்திருக்க மாட்டேன் வேலை இருக்கு வேணா சிம்ரன் உனக்கு சரி வரா சிம்ரன் நீ எந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதா போக நீ முந்தி சொல்லு உன்னோட 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் ஐயோ கடவுளே அது அப்ப இப்ப கிடையாது இப்ப நீயா பிக் பாஸ் ஆண்டு கேட்டா எனக்கு பிக் பாஸ் தான் சிம்ரன் வேணா சிம்ரன் பிக் பாஸ் விளங்க மாட்டேன் விஜய் சேதுபதி பாப்போம் அங்க போய் சிம்ரன் அது டிவில பார்க்கலாம் சிம்ரன் டிவில பாக்குறது நேர்ல பாக்குறது ஒன்றா சொல்லு சிம்ரன் வேணா சிம்ரன் இல்ல சிம்ரன் நான் சொன்னா கேளு எவ்வளவு பேர் இந்த சான்ஸ் கிடைக்காம வெளிய இருக்காங்க எனக்கு சான்ஸ் வந்து நீ போக கூடாதுன்னு சொல்றீங்க உனக்கு பிடிக்கல அப்ப நான் வந்து பிடிக்கல வாழ்க்கையில முன்னேறது பிடிக்கல அப்படி இல்ல சிம்ரன் பிடிக்கலன்னா எனக்கு உன்னை விட்டுட்டு இருக்கல சிம்ரன் என்ன லூசு கதை வச்சிட்டு இருக்க டிவில பாக்காத இப்ப நீ விஜய் சேதுபதி டிவில பாக்க சொன்னாருன்னா பாரு டெய்லி கதைக்கல 7 லைவ் போ நான் உன்னை கதைக்கல இல்ல சிம்ரன் 18ஆம் தேதி ஏர்போர்ட்ல நிக்கிறதுக்கு நான் வேன்ல எல்லாம் நான் சொல்றேன் உங்க வீட்டு எல்லாம் மட்டும் சொல்லு சும்மா உனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு உடுப்பு மட்டும் நான் உனக்கு அதுக்கு மேல வாங்கி தரேன் ஐயோ வேண்டாம் நீ என்ன வாங்கி தரணும் எனக்கு வேணாம் எனக்கு பிக் பாஸ் போயே வேணாம் இதெல்லாம் தேவையில்லை சிம்ரன் பிக் பாஸ் சிம்ரன் இது நாளைக்கு வாழ்க்கைக்கு இதெல்லாம் இதெல்லாம் முக்கியம் இல்ல சிம்ரன் இப்படி சொன்னா கேள் சிம்ரன் என்ன முக்கியம் இல்ல இப்ப பிக் பாஸ் போய் மத்தவங்க நல்லா இல்லையா நல்லா இருக்கிறாங்க இல்லையாண்டு இல்ல சிம்ரன் எனக்கு பிடிக்கல சிம்ரன் உனக்கு பிடிக்கலன்றத காட்டில எனக்கு பிக் பாஸ் போகணும் என்ன நானும் உனக்கு ஒண்ணு தெரியுமா சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை பிக் பாஸ் போகணும்ன்றது லவ்வுக்காக இதெல்லாம் தியாகம் பண்ண மாட்டேன் ஒண்ணும் தியாகம் பண்ண மாட்டேன் லவ் பண்ணிக்கலாம் சொன்னேன் அவ்வளவு அது தெரியாம அது வயது இழந்திருக்கு என்ன சிம்ரன் அதுபடி முதல்ல நாள் கட்டிட்டு போனா அப்படி இறங்குனேன் சிம்ரன் நான் ஏதோ இதுல இருக்கிறேன் சிம்ரன் நீ எப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான் எல்லாமே முதலாவது நாள் என்ன போடுறது விஜய் சேதுபதி பாவக்குள்ள என்ன போடுறது சனிக்கிழமை என்னோட போடுறது நான் இதுக்கு அப்படே சொல்லிட்டேன் எனக்கு கிழமை உடுப்பு வாங்கி அனுப்புறேன்
போறேன்னே முடிவு எடுத்துட்டேன். நான் முடிவு எடுத்துட்டேன். நான் உன்கிட்ட போக வேணாம். போயிட்டு வந்தா என்னோட கதைப்பியா அது அப்ப கூட பாப்போம். இதுதான் சிம்ரன் நான் சொன்னேன் அவனை போவான் சிம்ரன் அங்க போனா மாறிடும் சிம்ரன். மாறாது சிம்ரன் ப்ளீஸ் சிம்ரன். அது மாறாதுன்னு சொல்றேன் நான். அது மாறிடும் சிம்ரன். என்ன மாறிடும் இப்ப எல்லாமே நாங்க நிறைய ஆட்கள் இருக்கணும் சிம்ரன். ஆட்கள் இருப்பாங்க. நிறைய வடிவான பொடிகள் எல்லாம் வருவாங்க சிம்ரன். நீ பார்த்த உடனே சிம்ரன். என்ன பார்த்தா என்ன மாதிரி இருக்கும்? அங்க பொடிய உங்கள நம்பிக்கை இருக்கு சிம்ரன். எனக்கு அவங்கள நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ். ஐயோ உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? அங்க போய் நான் பெரியவங்களெல்லாம் கதைக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளை நான் இல்லப்பா. இப்படிதான் சொல்றேன் சிம்ரன். அங்க போய் அதெல்லாம் மாத்திரும் சிம்ரன். மாறிடும். நீ லவ்வர் இல்லையன்றா சொல்லுவேன் சிம்ரன். அங்க போய் என்ன ஆக்கள்கிட்ட போய் சொல்றேன் நான் லவ் பண்ணி கொண்டிருக்கேன். இப்ப சொல்ற பாத்தியே அது ஒரு மாத்தி இருக்குங்களோ. லவ்வர் இருக்குன்னு சொன்னா வந்து அப்புறம் வெளியில யாருக்குன்னா கிரஷ் ஆகல. லவ்வர் இல்லனா சிம்ரன் முந்தி என்ன சிம்ரனுக்கு லவ்வர் இல்ல. நீ என்ன சொன்ன? நீ மட்டும் தான் பார்க்கணும், நீ மட்டும் தான் கதைக்கணும். ஐயோ அது வந்து வீட்டுக்குள்ள இருக்கும் வரைக்கும் சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டா வந்து நானும் 4-5 பேருக்கு கிரஷ்ஷா இருக்கும் தானே. எனக்கு நிறைய பேர் எடிட் எல்லாம் பண்ணி போடுவாங்க. எப்படி சிம்ரன் இப்படி எல்லாம் மாறுது? எப்படி எல்லாம் எப்ப சிம்ரன் மாறுது? இப்படி எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்டாவில் போட்டோஸ் வந்து லைக்குகள் அதுகள் வந்தோன்னா நீங்க பெரிய இதை நினைட் பண்ண உங்களுக்கு பெரிய இது இல்ல. அவளை பிக் பாஸ்ல கூப்பிட்டு இருக்காங்க. சரிதான், நீ பெரிய ஆள் தான். நான் இல்லைன்னு சொல்லுவேன் சிம்ரன். நான் கடைசியாக இருக்கிறேன். போ நிக்க போறியே இல்லையா? நான் போறேன். நாம பிக் பாஸ் பிக் பாஸ் சிம்ரன் யோசிக்காம சொல்ற பிக் பாஸ் தான் என்ன இருக்குன்னு சொல்லேன். பிக் பாஸ் எனக்கு போய் நீ அங்க போனா எல்லாரும் நீ சண்டை விட்டு பரவாயில்ல. அதான் எந்த பிரச்சனை நான் பாத்துக்கொள்றேன். நான் இப்ப இங்க இருக்கிற மாதிரி இருப்பேன்னா நல்ல பிள்ளை மாதிரி போயிட்டு சண்டை எல்லாம் பிடிக்க மாட்டேன். ஐயோ அங்க போனா இல்ல மாறிடும் சிம்ரன். எனக்கு தெரியும் நான் எப்படி இருப்பேன்னு. நான் அங்க போயிட்டு யாராவது ஒரு அம்மா இது பண்ணிட்டு அம்மா வயசுல வருவாங்க. அம்மா அம்மா நீ அம்மா வயசுல எல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியும் சிம்ரன். நீ அங்க யாரும் பொடிக்கல. ஐயோ நினைச்சு கூட பாக்கலாம். என்ன பார்த்து நான் கண்டென்ட் லவ் பண்ற பிள்ளை மாதிரி இருக்கு. அப்படி இல்ல சிம்ரன். எல்லாம் அங்க மாறிடும் சிம்ரன். ஃபுல்லா மாறி இல்ல நீ அப்படி மாறினா இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப நான் உன்னிட்ட திருப்பி கேக்குறேன். உங்க லவ்வர் வந்து வாழ்க்கையில முன்னேறணும். உங்க லவ்வர் சக்சஸ் விட்டு கொடுக்க மாட்டீங்க. முன்னோரின் வேற எதுக்கு நல்ல இதுக்கு போறேன்னு நான் ஒத்துக்கொள்வேன். ஐயோ பிக் பாஸ் போனாலே எல்லாம் முடிஞ்சது சிம்ரன். அதான் நான் சொல்றேன். பிக் பாஸ் போனா இப்படி இருக்கிற வாழ்க்கை இப்படி உடனே மாறி உண்ட மாறிடும் சிம்ரன். எனக்கு இந்த வாழ்க்கை தானேடா முக்கியம். இந்த வாழ்க்கை மாறினா போதும் எனக்கு. சிம்ரன் எப்படி சிம்ரன் நீ லவ் பண்ணிக்கலாம் சொன்னி எப்படி எல்லாம் இப்ப நான் கடைசியா என்ன முடிவு என்னன்னு சொல்லட்டா? எனக்கு நான் பிக் பாஸ் போறேன். நாங்க லவ் பண்றேன் லவ் பண்ணல அது ரெண்டாவது விஷயம். அப்ப பாத்தீங்க உறுதியா சொல்றே இல்லையா லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றே இல்லையா? தெரியல என்ன நடக்கும். எல்லாரும் வெளியில ஒரு கதை சொல்ற மாதிரி உள்ள இருக்கிற இல்லதானே. என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது சிம்ரன். எனக்கு உண்மையா நினைச்சு கூட பாக்கல. நினைக்காத தம்பி நீ மறந்துற. நீ இங்க எவ்வளவு அந்த வயல்வெளியில ஆடு மேய்ச்சி கொண்டு இல்லாட்டி வீட்டுக்குள்ள உள்ளாங்குள்ள ஊதி சமைச்சு கொண்டு இருப்பாங்க. அப்படி இருந்த உன்னதான சிம்ரன் நான் லவ் பண்ணினேன். நீ இப்படி மாறுவேன்னு எனக்கு தெரியுமா சிம்ரன்? அப்படி இருந்த கதை இல்ல. இப்ப இப்படி இருக்கிற சிம்ரன் தான் முக்கியம். அப்ப நீ முடிவு எடுத்துட்ட? நான் முடிவு எடுத்துட்டேன். எனக்கு ஓகே எல்லாமே ஓகே. என்ன வேண்டாம் மட்டும் நீ வேண்டாம். நீ யாரையாவது பார்த்து லவ் பண்ணிக்கோ. மறந்துதான் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா 19 டிவில லைவ் வரும். சரி அதை பாரு. ஒவ்வொரு நான் எலிமினேஷனுக்கு வர மாட்டேன். அப்படி வந்துட்டு மறக்காம ஓட் போடு. நீ மட்டும் இல்ல இன்னொரு சமய திரிவானே அவனுங்களுக்கும் சொல்லி மறக்காம ஓட் போட மறந்துடா. சரியா? ஓட்டு போடுற மட்டும் மறந்துடா. அதை மட்டும் போட்டு இவ்வளவு காய்ச்சி கேட்கலையா? கேட்கவே இல்லை தான். பிக் பாஸுக்கு டைம் போகணும். நான் கதைக்கிறேன். நீ வெளிக்கிட கதைக்கிறேன். நாளை கூட்டிட்டு வாட எடுத்து கதை நம்பர் தான். நான் எடுத்து ஆன்சர் பண்ண மாட்டேன். அவளை நேர கொண்டு வாட நான் கதைக்கிறேன். போ நாங்கள் ஒரு நம்பர் அனுப்புறோம். கதை அப்படியே மறைச்சி விடுங்க பிக் பாஸ். என்ன பேர் சொல்லுங்க? அம்மா சிம்ரன் இந்த படியன் உன்னோட இவ்வளோ வருஷம் பழக்கம்னு உனக்கு தெரியும். எனக்கு இவன் சொல்லித்தான் தெரியும் இவ்வளோ டீப்பாக லவ் போயிருக்கேன். 10-12 வருஷம் லவ் போயிருக்கான். நீ ஒரு சின்ன ஒரு பிக் பாஸுக்காவே அம்மா அப்படி சொல்லாதீங்க. சின்ன ஒரு பிக் பாஸ் சொல்லுவாங்க. உலக மக்கள் எல்லாரும் பார்க்குற ஒரு ஷோ அம்மா. இது இல்லாம அம்மா எங்களுடைய இதுக்கு சரி வராது. அதான் பிக் பாஸ் போய் என்ன செய்ய போற தங்கமான நான் பிக் பாஸ் போய் அங்கேயே இருக்க இல்லையே. நான் அங்க போயிட்டு அந்த ஃபேமஸை வச்சு ஒரு 2-3 படத்துல நடிச்சு காசு தான் சம்பாதிக்க போறேன். அவள் சொல்றதும் சரியடா. என்னண்டாடி இப்ப நீ என்னண்டா அங்க போனோம்னா அவனால பார்க்கலாம் இருக்கலாம். உன்னோட கதைக்காம இருக்கலாம். கிட்டத்தட்ட நீ எத்தனை நாளையால வர போறியே? என்ன பொறுத்த வரைக்கும் 5 நாள் 10 நாள் சரி ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் நாள் இருந்துச்சு அப்படி சொன்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா அவன் அம்மா 5 நாளா சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒழுங்கான படிப்பு இல்லை.
இல்லாடி மேடம் படிச்சு கிழிச்சவன் அங்கிள் எனக்கு தெரியும். நீங்க கேளுங்களேன், எனக்கு அவனுக்கு மண்டையில அறிவில்லை, அதனால அவன் அப்படி சொல்றேன். உங்களுக்கு இருக்குல்ல அங்கிள்? சரி நான் வடிவான பொடிச்சல் எல்லாம் பெறுவாங்களப்பா. அங்கிள் என்ன அங்கிள் இது அப்படி பார்த்தா எல்லா ஸ்கூல்லையும் தான் பெரிய இருக்கு. பிக் பாஸ் என்ன செய்ய போற? நான் அங்க போயிட்டு அந்த ஃபேமஸை வச்சு ஒரு 4-5 படம் பண்ண போறேன். அந்த படத்துல வர காசுல நான் இந்த வாழ்க்கையை பார்ப்பேன். அவள் சொல்றதும் சரியாடா. என்ன சொல்லலாம்? என்ன சொல்றாங்க, அவளும் ஒரு லைஃப்ல முன்னுக்கு வருவானும்டா. அவள் வந்தா நீ வந்து அவள் வந்துருவாளப்பா. நான் கூட நம்பி இருக்கிறேன். நான் நீ அம்மா கிட்டத்தட்ட 10-12 வருஷம் இப்படிதான் சொல்லுவீங்க எல்லாரும். இவன் இல்லாம இருப்பியா நீ? அங்கிள் இருக்கிறது கஷ்டம் தான் அங்கிள். திரும்பி வந்துருவன தானே அங்கிள். அங்கிள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அங்கிள், கேளுங்க. இப்ப எல்லாரும் போவடாமன்றீங்க. இப்ப நான் அங்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு போனை கொண்டுட்டு வந்து நின்றுவீங்க. எனக்கு ஒரு போட்டோ, உங்களுக்கு ஒரு போட்டோன்னு சொல்லி நீ வந்து எங்களுடைய இதுக்கு சரி வரா. நீ வந்து கல்யாணம் கட்டி குழந்தையில போயிட்டு அப்புறம் ஒரு எத்தனை நாளைக்கு அங்க பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க போறீங்க, சமைக்கிறதுக்கும் பிள்ளை பெறதுக்கும்? கடைசியா கேக்குறேன்மா, சரியோ? இந்த படி அவனுக்கு வேணுமோ வேண்டாமோ? ஐயோ அங்கிள் நான் போயிட்டு வரனே அங்கிள். அவளுக்கு ஆசை இருக்கு. உனக்கு செவிலு பறக்கணும். சரி நீ போ அங்கிள். எனக்கு அதெல்லாம் தெரியும் அங்கிள். நாளைக்கு எனக்கு நீ போதான் போற. நான் இப்ப வெளிக்கிட்டாதான் எனக்கு சரியா இருக்கு. நீங்க கூப்பிட்டு நீங்க என்ன உங்க முகத்தை முறிக்க கூடாது கண்டி வந்தா நான் போறேன். என்ன மறக்காம நீங்களும் ஓட் போட்டுருங்க. சரியா? சும்மா நேரம் இவள் போயடா அங்க வெட்டி புடுங்க போறது இல்ல, சரியா? இவள் போய் கிட்டத்தட்ட இதுண்ட வேக்கி 2 நாள்ல அனுப்புவாங்க. 2 நாளும் படிவான ஓடியே இல்லப்பா. எல்லா இடம் சிசிடி இருக்குடா. சிசிடி இருக்கு. நீ சிசிடி இருந்தால என்ன அங்க உருப்பாங்க. இந்த சோர்ஸ் ஐயோ போலாம் என்ன கூட பாக்குறாங்க. அவள் அப்படி போட மாட்டா. அவள் நார்மலா தான் இருப்பா. நீ குழம்புற மாதிரி இஞ்சி பாரு. நீ இப்படி இருக்க பிடிச்சா அவள் உன்னை விட்டு போயிடுவாள். அப்ப இன்னும் கேஷுவலா விடு. அவங்க போனா அவள் போயிடுவான். ஏன்னா எனக்கு கிடைக்க மாட்டான். ஐயோ என்ன நினைச்சு அவரோட கைக போறவரோட அழைக்க போறேன். அந்த அவர் ஹோட்டல் அமௌண்ட் கொண்டு பேர் என்ன கமல் சொல்லு. அவர் இல்லையா இப்போ வேறு இருக்கிறாங்க. சேது பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்காரு. எடுத்து கஜினி போட போறோம். நம்பர் எடுத்துட்டேன். சிம்பிள் போன்ல நைஸ் எடுத்துட்டேன். அப்ப அவர் சேது பண்ணி ஒரு நாடு என்னண்டாலும் செய்து தூள எதண்டாலும் பண்ணு தூள போ. நான் எடுத்து கதைக்க போனேன். காசு தாங்க ரீலோட் போட எடுத்து கதைச்சா தான் சரி. இவ்வளவு புட்ட மாட்டோம். ஐயோ வடிவான பொடிகள் எல்லாம் இருப்பாங்க. கோட்டோ ஹலோ சொல்லுங்க ஜி. ஓ நான் வந்து அந்த ஜோன் என்று கதைக்கிறேன் ஸ்ரீலங்காவில இருந்து. எதுவா இருந்தாலும் பதறாம கதைங்க ஜி. என்னன்னா அந்த சிம்ரன் என்ற ஒரு புள்ள பிக் பாஸ் வருது தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஜி, கிட்டத்தட்ட 20 பேர்கிட்ட எடுத்துருக்காப்புல. யாழ்ப்பாணத்து அது ரிங்கோட இருந்து சிம்ரன் அப்படின்ற புள்ள. ஓ அந்த ரிங்கோ புள்ள. ஓ அந்த பிள்ளைந்த பாய் ஃப்ரெண்ட் தான். நாங்கள் 12 வருஷமா லவ் பண்றேன் அவளை. நான் லவ் பண்றேன் சிம்ரனை 12 வருஷமா. அதுக்கு என்ன ஜி பிரச்சனை? என்னன்னா நீங்க பிக் பாஸுக்கு எடுத்துட்டீங்களா? அவள் அங்க வந்து மாறிடுவாள். அதான் எனக்கு பயமா கிடக்கு. அவள் நிப்பாட்டேல அவள் என்ன ஜி லூசு மாதிரி காய்ச்சி போச்சு வரீங்க? இல்ல லூசு மாதிரி காய்க்காங்க ஜி. எல்லாம் ஆடிஷன் தான் எடுத்தாச்சு. கம்பெனி இருங்க ஜி. காண்டாயிரும். ஓகே இல்ல நான் அவள் நிப்பாட்டி விடுமா, அது பிரச்சனை இல்லை. அவள் வந்தாலண்டா அங்க சண்டை பிடிப்பாள் எல்லாரோடையும். ஆளு கொஞ்சம் பாய். ஜி சண்டை தான் எங்களுக்கு தேவை ஜி. ஆக்சுவலா சண்டை தான் தேவை. வந்து அதுக்காக அவன் செலக்ட் பண்ணி எடுத்துருக்காப்ப நீங்க வந்து இப்படி காய்ச்சிங்க என்ன சொன்னா அவள் என்ன விட்டுட்டு போயிடுவாள். அதான் பயமா கிடக்கு எனக்கு. ஜி சொன்னா கேளுங்க. காண்டாயிரு தப்பான கதையெல்லாம் காய்ச்சுவா. மூடிட்டு வைங்க ஜி. சரியா? ஓகே கட் பண்ணி போட்டேன். என்ன செய்யறது சிக். ஐயோ அங்க வடிவான ஓடிகள் எல்லாம் வருவாங்க. நடுவுல இருக்கிறாள் சிம்ரன். அவங்க வேங்க மண்டியன் கலண்டு போட்டாடா. அவரையும் தோல்ல சிம்ரன் கீழே வச்சிருக்காரு. வெளிக்கிடு அம்மா விட்டா வெளிக்கிடு போ. வெளிக்கிடு போ. என்ன பாருங்க தோல்ல கை போட்டு பாருங்க. நான் என்ன தீர பாக்குறேன். என்ன சனியம் பிடிச்ச வாழ்க்கையா இருக்காப்பா. இதுகளை பெத்து போட்டு அவளா நீ அங்க போனா இது லவ் பண்ண
அந்த அவனுக்கு அதுக்கு லவ் வந்து உடனே அவ்வளோதான் இது அங்கே அதை என்ன பார்த்து பண்ணிக்கிறேன் நான் என்னத்தை பார்க்குறேன். சிம்பிள் பக்கத்துல ஒரு ஆள் இருக்கு யார் அது இது சிம்பிள் முடிஞ்சு வாழ்க்கை அப்படியே மாறிடும் பிக் பாஸ் உங்க வாழ்க்கை மாறி சிம்பிள் நுண்ண நினைச்சு கொடுங்க எந்த வாழ்க்கையை அவனுக்கு தான் கொஞ்சம் கூட அறிவில்லைன்னா நீங்க என்ன கேள்வி கொடியல் எல்லாம் பெறுவாங்க. சரி சொல்லு வடிவான கொடியல் எல்லாம் நிற்பாங்களா இவன் ஒருத்தன் திருப்ப விட்டா போயிடுவார். இப்போ என்ன மாதிரி நாளைக்கு எது நீங்களும் vote போட்டுருங்க. சரியா சிம்பிளா கொஞ்சம் சும்மா இரு பாப்பா கொஞ்ச நேரம். இங்கே சிம்பிளா இதுல ஜோனுக்கு ஜோன் இந்த மைக்க கூட மைக்க கூட ஜோனுக்கு அப்போ சிம்பிள் போற அளவாவே இங்கே வா நீ இப்பவே அழுவு எல்லாத்தையும் குழப்பம் அங்க வடிவான கொடியல் எல்லாம் இருக்கிறாங்களா அவரோட காய்க்க போனவரோட ஆரோட நீ கதையா அட பிக் பாஸ் போனா உனக்கு என்னடா பிரச்சனை அங்க போன மாறிடு வேலை தான் அங்கதான் போகணும். நன்யா மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன்